கேட்கல. அக்கா அக்கான்னு என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பியே, உனக்கடா இப்படி ஆகணும்? கடவுளே, ஏன் குட்டியை இப்படி சோதிக்கிற? என்னால தாங்க முடியலையே. ஏன் திவ்யா, மகா எங்க? சார், பெண்டிங் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு, இன்னைக்குள்ள முடிச்சாகணும். அப்ப போய் அவளை சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஒரு நிமிஷம் இரு. மேம், மகா எங்க? அவங்க ரெஸ்ட் ரூம்க்கு போயிருக்காங்க. ஓ அப்படியா, சரி. ஓகே. மகா, நம்ம எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிறது ஒவ்வொருத்தரோட கனவு. அதுவும் இப்படி ஒரு வீடு வாங்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நமக்காக கட்டித்தர பட்ஜெட் வீடு. உடனே புக் பண்ணுங்க. கரெக்டா பண்ணிட்டால? மகா சூப்பரா பண்ணிட்டம்மா. தேங்க் வெரி யூ குட். சார். ப்ளே பேக் பண்ணுங்க. சூப்பரா பண்ணிட்ட மகா. நான் மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகவே இல்ல. தேங்க்ஸ்க்கா. சரி. அக்கா, நான் கிளம்பலாமா? ஏய் இரு மகா, எல்லாம் சேர்ந்தே போலாம். இல்லக்கா, நான் கொஞ்சம் அவசரமா போகணும். வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரி ஓகே, நீ கிளம்பு. உன் போர்ஷன்லாம் முடிஞ்சதுல, இனிமே திருவோடது தான், அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே, பாய். அவ்வளவு பிளான் பண்ணியும் அந்த வேலைக்காரி விளம்பரத்துல நடிச்சு முடிச்சிட்டா. இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி அவ ஆக்ட் பண்ணதை என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியல. அவ அப்படிதான் கௌதம், நினைச்சத நடத்தி காட்டாம விட மாட்டா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா இந்த ஆடுக்கு பெரிய ரீச் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. டோன்ட் வரி. இந்த ஷூட்டிங்க்கு திரு செலவழிச்ச அத்தனை பணமும் வேஸ்ட் தான். அது மட்டும் இல்லாம இத வச்சு ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமா பெரிய பிரச்சனையை பண்ணிட. என்ன ஆனாலும் சரி, திருவ இந்த ப்ராஜெக்ட்ல ஜெயிக்க விடவே கூடாது. உன்னை யாரடி வர சொன்னது? இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? இவன் எப்படி இங்க வந்தா? ஏ கிழவி, நீ சொன்னியா? ஆமா, நான் சொல்லிதான் லலிதா லட்சுமிக்கு போன் பண்ணா. இப்ப என்னவா உனக்கு? நீ சும்மாவே இருக்க மாட்டியா கிழவி? ஏய், இவங்க தான் சொன்னாங்கன்னா உனக்கு புத்தி வேணா? உன் மாமன் கஜேந்திரனை ஏமாத்திட்டு இன்னொருத்தவங்க ஓடினவ தானடி நீ? ஊர்ல தலை நிமிர்ந்து இருந்த நம்மள சந்தி சிரிக்க வச்ச இவள வர சொல்லி இருக்கிற. குட்டிக்கு உடம்பு சரியில்லை. இந்த நேரத்துல ஏன் பழசெல்லாம் பேசுறீங்க? நீ பேசாத, என்கிட்ட நீ பேசாத. நன்றி கட்டவடி நீ. என் தம்பிக்கு நீ பண்ணதெல்லாம் நான் மறந்துடுவேன் நினைச்சியோ? என் லலிதா, இவ மட்டும் குட்டிய பார்த்தா ஒன்ன நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய், கிளம்புடி முதல்ல இங்க இருந்து. இங்க பாரு, என் கோவம் கை மீறி போறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடு. சொல்லிட்டு அவ்வளவுதான். என்ன பேசுற நீ? மகா ஒரு இடத்துல காலடி வச்சா அங்க நல்லது நடக்கும்னு உனக்கு தெரியாதா? அப்படிப்பட்டவ இங்க வந்திருக்கா. இவளாலதான் நம்ம குட்டி பொழைக்க போறான். குட்டிய தான் சொந்த பிள்ளைன்னு நினைக்கிறபடி இவ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம குட்டிய பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. யாரு இவ? குட்டிய சொந்த பிள்ளையா நினைக்கிறவளா? இன்னும் நீங்க இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இவளுக்கெல்லாம் குட்டி ஞாபகம் இருக்குமானே தெரியாது.
நம்ம எல்லாரையும் தலைகுனிய வச்சுட்டு ஓடி போனவ அவ. இப்ப எப்படி மினுக்கிட்டு வந்து நிக்கிறா பாத்தீங்கல்ல? எல்லாம் போன கொழுப்பு. பாத்தீங்களா நான் எப்படி இருக்கிறேன்னு நமக்கு ஜம்பம் காட்ட வந்திருக்கான். ஏய் எதுக்கு எடுத்தாலும் லட்சுமி குறை சொல்றத நிறுத்து. தாலி கட்டின புருஷன் கூட அவ போனா, இதுல உடக்கே எரியுது. வேணாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அத்தை, இது என் புள்ள உசுறு சம்பந்தப்பட்டது. எப்படியாச்சும் லட்சுமி குட்டியை காப்பாத்திட்டு வந்தா. நான் அவளை வர சொன்னேன். உங்க தம்பி வர போனையே எடுக்கல. குட்டி ஆபரேஷனுக்கு பணம் கட்டியே ஆகணும். இந்த சென்னையில லட்சுமியை விட்டா நமக்கு யாரு இருக்கா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற. லட்சுமி போய் முதல்ல குட்டிய பாக்கட்டும். அவளை எதுவும் சொல்லாதீங்க. அடி பாவி, பணங்காச பார்த்ததும் அப்படியே அவ பக்கம் மொத்தமா மாறிட்ட. இதெல்லாம் ஒரு பொழப்பா?